செயல்படுத்துவீராக. தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழும்பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மளை இந்த வருடமும் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி இடைப்பட்டு கொண்டே வருகிறார். கர்த்தர் நம்மளோடு கூட நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த கட்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை கடந்த நாட்களை நம்ம என்னென்ன காரியங்களை இழந்து விட்டோமோ, என்னென்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தவறிவிட்டோமோ, ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். தாவீது சிக்லாக்கிலே குடியிருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே கடந்து செல்கிறது. எல்லாவற்றையும் வந்து பிடித்து செல்லுகிறார்கள். தன்னந்தனிமையாக இருக்கும்போது வந்து பார்க்கிறான், சிக்லாவிலே ஒருவரும் இல்லை, தன்னுடைய மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒருவரும் இல்லை. என்ன செய்வது என்று வந்து அங்கலாய்த்து கதறிக்கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் கேட்குறான், ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய, நான் பின்தொடரலாமா வேண்டாமா என்று அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒருவேளை நீங்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் இழந்து, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நான் இழந்து விட்டேனே, நான் எதெல்லாம் எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே, எப்பொழுது கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைப்பதற்குரிய சான்ஸ் உண்டா என்று ஒருவேளை பல வேளைகளில் நீங்கள் அங்கலாய்த்து கதறி கொண்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். உனக்கு சகலத்தையும் நான் திருப்பி செய்யும்படியான காரியங்களை, நான் திருப்பி கொடுப்படியான காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய காரியங்களை நீங்கள் திருப்பி பாருங்கள், கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திருப்பி பாருங்கள். உங்களுடைய பாதைகள் எவ்விதமாக இருக்கிறது, ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எவ்விதமாக இருக்கிறது. ஒருவேளை பலவிதமான காரியங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஒருவேளை நமக்கு அநேக சந்தோஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை என்றால் நிறைய வேதனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு கேள்விப்பதலே கிடையாதா, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு காலமே கிடையாதா என்று பல வேளைகளில் பல கேள்விகளோடு நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் காலையில் வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ ஒருவேளை எந்தெந்த காரியங்களில் இழந்து போய், உடைந்து போய், நொறுங்கி போய், ஆண்டவரை இந்த வருடமாவது எனக்கு அற்புதங்களை செய்ய மாட்டீரா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் நடைபெறாதா என்று யார் யாரெல்லாம் அங்கலாய்ப்போடு நீங்கள் கதறி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ எவைகளை எல்லாம் இழந்தாயோ அவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளுவாய். எவைகளை எல்லாம் நீ இழந்தாயோ அவைகளை எல்லாம் நீ திருப்பிக் கொள்ளுவாய். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எசேக்கியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்குறோம். அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லியாச்சு, நீ என்ன செய், எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா வந்து சொல்லியாச்சு, உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது இவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. ஐயோ, நான் ஆண்டவருக்குள்ளா எவ்வளோ உண்மையாக
எவ்வளவு மன உத்தமாக இருந்தேன், ஆண்டவருக்காய் எவ்வளவு போராட்டம் போராடினேன், எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காய் சாதித்தேன். ஏன் ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல வேண்டும், எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை வர வேண்டும் என்று மிகவும் அங்கலாய்ப்போது கதறி கொண்டு இந்த எசேக்கியா கதறி கொண்டு இருக்கிறான், அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லுகிறாரே, நான் மரித்து போவேன் என்று வேற சொல்லுகிறாரே, ஏன் எதற்காக எனக்காக ஏன் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கதறி கொண்டு இருக்கிறான். கதறி கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் கதறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமாக இருந்தேன், எவ்வளவு உண்மையாக இருந்தேன், உடைய சமூகத்தில் நான் எவ்வளவு தூரம் காத்திருந்தேன், எவ்வளவு தூரம் அமர்ந்திருந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் கதற ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் மீண்டும் ஏசாயாவுக்கு அனுப்ப சொல்லுகிறார், இப்போ அவனோடு கூட பேசுன்னு சொல்றாரு. அந்த 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பாருங்க. திருப்பி ராஜா ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்களோடு 15 வருடத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கையில் தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகி தாவி நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அந்த ஏசாயா மூலமாக நினைச்சாரு, எசேக்கியாவுக்கு சொல்கிறாரு, நான் இன்னும் உன்னுடைய நாட்களை கூட்ட போகிறேன், நான் உனக்கு அழிவை கொடுக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், உனக்கு இன்னும் வாழ்க்கையை நான் நாட்களை செய்கிறேன், உனக்கு கூட்டுறேன், உன்னுடைய ஆயுசு காலத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன், கூட்டி கொடுத்து நீ இன்னும் வாழும்படிக்கா, நீ இன்னும் உயிரோடு இருக்கும்படிக்கா நான் என்ன செய்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன். உன்னுடைய பிளவு மேலு ஒரு பற்று போடும்போது நீ சுகமடைந்து நீ என்ன செய்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வாய் என்று என்ன செய்கிறார், இந்த ஏசாயா மூலமாக வந்து சொல்லி அந்த பிளவின் மீது பற்று போடும்போது அவன் பிழைத்துக் கொள்கிறான். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை வியாதி என்கிற போராட்டத்திற்குள்ளாய் நீங்கள் தள்ளப்பட்டு இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை பெற வழியே கிடையாதா, இந்த வியாதிக்கு முற்றுப்புள்ளி இவ்வளவு தானா, என்னுடைய வாழ்க்கையினுடைய அழிவு விளிம்புக்கு நான் வந்துவிட்டேனா என்று ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னுடைய வியாதி பெரிதல்ல, உன்னுடைய வியாதி பெரியதல்ல, உன்னுடைய வியாதியை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கிறேன், உன்னுடைய பலவீனங்களை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துவேன், நான் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூடவே நான் இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறேன். ஒருவேளை எசேக்கியா பயந்து நடுங்கி போயிருந்தா, என்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, என்னுடைய காரியங்கள் இவ்வளவுதான் அழிந்து விட்டது என்று அவன் ஒரு தனக்குள்ளாய் ஒரு கட்டம் போட்டு கொண்டு இருந்தான். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏசாயா தீர்க்கதரிசி வேற வந்து சொல்லிட்டாரு, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது தான் என்று இந்த எசேக்கியா புலம்பிக் கொண்டு இருந்தான். அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் கதற ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே நான் எவ்வளவோ மன உண்மையாக இருந்தேன், ஆண்டவரே உமக்கு உண்மை நான் நீதிமானாக இருந்தேனே, உமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த பாடுகள் என்று கதறிக்கொண்டே இருக்கிறான். கதறிக்கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் மீண்டுமாய் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், நீ போய் சொல்லு, அன்றைய நாட்களோடு நான் 15 வருடத்தை கூட்டுகிறேன், 15 வருடத்தை நான் கூட்டுகிறேன், அவன் ஜீவனை எனக்கு ஏற்ற பொருளை பொருளாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அவனை நான் அவனுடைய ஆயுசு காலத்தை இன்னும் கூட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சென்றார், அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்னார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள் எவ்விதமாக இருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை பார்த்து உங்களுடைய சரீரத்தை நினைத்து பார்த்து ஒருவேளை உடைந்து போய் நொறுங்கி போய் இருக்கிறீங்களோ, எனக்கு என்ன செய்வேன், நான் என்னுடைய காரியங்களை எனக்கு அடிக்கடியாக என்னுடைய வேதனை என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது, என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது, இந்த வேதனைகளை நான் அழிந்து போய்விடுவேனோ, இந்த பலவீனத்திலே நான் நொறுங்கி போய்விடுவேனோ என்று ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். அந்த பலவீனம் ஒன்றும் ஒன்றே செய்யாது,
அன்று எசேக்கியா தீர்க்கதரிசி நான் எவ்விதமாய் சுகமாக்கினோ அதே போல் உன்னை நான் சுகமாக்குவேன். இந்த வருடத்தில் ஒருவேளை நீ என்ன காரியங்களோடு என்ன எதிர்பார்ப்போடு நீ காத்திருக்கிறாயோ உன்னுடைய காத்திருக்குதலை நான் முடிவு பண்ணுவேன். நான் உனக்கு நடத்துவேன். உன்னுடைய காரியங்களில் நான் உனக்கு பார்த்து கொள்வேன். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளக்கூடிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேன். என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சகலத்தையும் திருப்புவேன்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் உள்ள அவயங்கள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை உங்களுடைய அவயங்களை நினைத்து நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கிறீங்களோ? என்னுடைய சரீரத்தில் அவயங்கள் விதமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் யார் இதை சுகப்படுத்த முடியும்? ஆண்டவரிடத்தில் ஜபித்து கொண்டே இருக்கிறேனே, ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் தர மாட்டாரா? என்ற இருதையை நோக்கி பார்க்க மாட்டாரா என்று பல வேளைகளில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறது அல்லவா? நொறுங்கி போய் காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். அவன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது அதுதான், உன் கண்ணீரை நான் கண்டேம்மா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை நீ நினைக்கிற உன்னுடைய சமூகத்தில் வந்து நான் பல வருடங்களாய் கதறிக்கொண்டே இருக்கிறேனே, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரலையே, ஏன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஏன் இன்னும் பதில் வராமலே இருக்கிறது, என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வராமல் இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கேட்டுட்டேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். நீ எவைகளை இழந்திருக்கிறான், நீ எவைகளை எனக்காய் இழந்திருக்கிறான், எனக்காய் நீ எந்த காரியங்களை நீ இழந்திருக்கிறாய், எந்தெந்த காரியங்களை எனக்காய் நீ இழந்தாயோ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவா. நீ எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளுவா. நீ மீண்டுமாய் உனக்கு எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நீ எனக்காக நீ எந்தெந்த காரியங்களெல்லாம் நீ தோற்று போனாயோ, எந்தெந்த காரியங்களை இழந்து போனாயோ எல்லா காரியத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவா. நீ பெற்றுக்கொள்ளுவா. நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் ஏதோ இடையிலே போகிற தேவன் நான் அல்ல. நான் முடிவு பரியந்த நடத்துகிற தேவன். நான் முடிவு பரியந்த நடத்துகிற தேவன். நான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிற தேவன். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். எசேக்கியா திருப்பினார். எசேக்கியா திருப்பிமாய் ஆண்டவருக்காக எழுப்பி நின்றார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். ஒருவேளை இந்த எசேக்கியா போல கண்ணீர் வடித்து கொள்ளு. என் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரா? என்னுடைய கவலையை ஆண்டவர் தீர்ப்பாரா? என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? என் விண்ணப்பத்திற்கு இந்த ஒரு வாரமாவது பதில் வராதா என்று ஒருவேளை அங்கலாய் போட்டு நீங்கள் ஒருவேளை இந்த சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். உன்னுடைய பலவீனங்களை நீ பெரிதாய் நினைக்காது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உன்னுடைய இழந்த எல்லா பலனையும் நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உன்னை புதிய ஜீவனோடு, புதிய சுகத்தோடு, புதிய பலத்தோடு உன்னை நிறுத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய சமூகத்தில் நஞ்சியுள்ள இதயத்தோடு காத்திருப்போமா? நஞ்சியுள்ள இதயத்தோடு காத்திருப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இந்த இதில் வந்து பார்த்தா சகலத்தையும் திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் அவன் எதெல்லாம் இழந்தானோ இப்போ வந்து சிக்லாருக்கு என்ன செய்கிறாரு, தாவீது வராரு, வந்து பார்க்குறாரு, தன்னிடத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம், தன்னுடைய உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. டோட்டலி அவ்வளோ போயிடுச்சு. அப்படி போன சூழ்நிலையில் இவர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி காத்து இருக்கும்போது ஆண்டவர் போய் நீ திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் போகிறாரு. போகும்போது அங்கே அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், இங்கே வந்து சிக்லாக்கில் வந்து என்னென்னலாம் கொள்ளாடிட்டு போனாங்களோ எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாம்
தாவீது திருப்பி கண்டான். ஒன்றும் குறைவுபடலையா, எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா தாவீது திருப்பி கொண்டானா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் உங்கள் உடைமைகளை நீங்கள் இழந்திருந்தீங்கனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், திருப்பி தருவேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த தாவீது உடைந்து போயிருக்கலாம், வந்திருக்கிற ஆசையோடு வந்து நிற்கிறான் ஆண்டவருடைய சிக்லாக்கு. ஏன்னா எதற்காக சிக்லாக்கில் வந்து இருக்கிறான்னா, பெலிஸ்தருக்கு பயந்து, பெலிஸ்தர்களுக்காக என்ன செய்கிறான், பயந்து வந்து என்ன செய்கிறான், சிக்லாக்கில் வந்து அவன் குடியிருக்கிறான். பெலிஸ்தருடைய தேசத்தில் சவுலுக்கு பயந்து என்ன செய்கிறான், அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். சவுலுக்கு பயந்து என்ன செய்கிறான், பெலிஸ்தருடைய தேசத்தில் சிக்லாக்கில் குடியிருக்கிறான். இங்கே வந்தால் இங்கே எல்லாரும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, அவனை எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போய் அவனை மிகவும் வேதனை வந்து பார்க்குறான். ஒன்றும் இல்லை, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லை, எல்லாமே இழந்து அவனுடைய இறுதி அப்படி நொறுக்கப்பட்டு போய் இருக்கிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இப்போ சொல்கிறாரு, அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இருக்கும்போதுதான் எல்லையா கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு இது கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை எதெல்லாம் இழந்தீங்களோ, ஒருவேளை தாவீது போல உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய நிலங்கள், இல்லைன்னா உங்களுடைய உடைமைகள், இல்லைன்னா உங்களுடைய செல்வங்கள், எதையெல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்களோ ஆண்டவர் இந்த நாளில் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். திருப்பி கொள்றதுக்கு காரணம், அவன் மனுஷனை நாடி போகலை, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதற்கு பதில் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து ஜெபித்தபடியினால ஆண்டவர் எல்லாத்தையும் நீ பின்தொடர், நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார். அதே போல் அவன் பின்தொடரி போகும்போது சகலத்தையும் அவன் திருப்பிக் கொள்கிறான். இந்த நாளில் ஆண்டவன் உன்னையும் எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்க, நீங்கள் யார்கிட்ட போய் நின்றீங்க, இந்த இழந்த உங்களுடைய காரியங்களுக்காக நீ யாருடைய சமூகத்தில் போய் நின்றீங்க. ஒருவேளை மனுஷன்னு நாடி போனீங்களோ, உலக பிரகாரமான காரியங்களை தேடி ஓடுனீங்களோ, இவர்களிடத்தில் சொன்னால் நியாயம் கிடைக்கும், இவரிடத்தில் சொன்னால் நன்மை கிடைக்கும் என்று ஓடி போனீர்களோ, யாரிடத்தில் போய் போய்கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஓடி வரும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். உடைமைகளை திருப்பி கொண்டார். தாவீது தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வதற்கு காரணம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். நீங்கள் யாருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள்? எவ்விதமாய் காத்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்விதமாய் காத்திருக்கிறீர்கள்? இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், திருப்பிக் கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் அதிகமாக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரம் அதிகமாக வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட உறவாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்? நம்மளுடைய தேவைகள் முடிந்த உடனே நம்ம போயிடுறோம்ல, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பாய், எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிடுறோம். எத்தனையோ நேரங்களில் நமக்கு ஜபிக்க நேரம் இல்லைன்றோம், ஜபிக்க மனம் இல்லைன்றோம், உடைஞ்சு போயிடுறோம், நொறுங்கி போயிடுறோம். ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம எவ்விதமாய் காத்திருக்க போகிறோம்? அவருடைய சமூகத்தில் நம்ம எவ்விதமாய் காத்திருக்க போகிறோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரை 9 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வரை. இந்த இதில் நம்ம பார்க்குறோம், நீ எவ்விதமாய் ஆண்டவருக்குள்ளாய் நீ இருக்க வேண்டும். நீ நடக்கும் போதும், நிற்கும் போதும், உட்காரும் போதும்,
உன் பிள்ளைகளுக்கு என்ன கருத்தாய் போதிக்கணும். என் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நாம் நடக்கும் போதும், நிற்கும் போதும், உட்காரும் போதும், வேலை செய்யும் போதும், நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய இருதயமானது ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய நேரங்களை எவ்விதமாய் செலவழிக்கிறோமோ அவ்வளவு செலவழிக்க ஆண்டவருடைய கிருபைகளை நமக்குள்ள அளவில்லாமல் ஊற்றுகிறார். அளவில்லாமல் நம்மளோடு கூட பேசுகிறார். அவர் சகலத்தையும் நமக்கு திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதிகமாய் காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும். வேத வாசிப்பு நேரங்கள் அதிகமாக வேண்டும். அவரோடு கூட உறவாடுகிற நேரங்கள் அதிகமாக வேண்டும். அவருடைய சமூகத்தில் அதிகமாய் நாம் காத்திருக்கும் போது அவர் நடத்துவார். நம்மளை வித்தியாசமான விதங்களிலே நடத்துவார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. மிகப்பெரிய ஃபங்க்ஷன். அந்த வீட்டுக்கார அம்மா எல்லாரையும் வர சொன்னாங்க. எல்லாத்துட்டையும் சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்துடுங்க, ஐயா நீங்கள் வந்துடுங்க, எல்லோரும் வந்துடுங்க, எல்லோரும் வந்துடுங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க. பயங்கரமான தடப்படலாம். சாப்பாடு, அதே மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே மிகவும் பயங்கரம். எல்லாமே பண்ணி மிகவும் சிறப்பாய் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பிறந்த நாள் நாளும் வந்தது. எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கடந்து சென்றார்கள். இந்த போதகரும் கடந்து சென்றார். அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் உள்ளே நுழையும் பார்த்தா பயங்கரமான டெக்கரேஷன், மிகவும் அருமையாக இருந்தது, மிகவும் அழகாக இருந்தது. உள்ளே நுழையும் கேக் சுமல் ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் மத்தியானத்தில் சாப்பாடு சுவை அதனுடைய மனமும் ஒரு பக்கம் வருகிறது. உள்ளே நுழைந்து செல்கிறார். நுழைந்து சென்று சரி பர்த்டே ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி பர்த்டே பையனை எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் எங்கே இல்லை, அவன் காலேஜில் இருக்கான், அவனுக்கு லீவ் இல்லை அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. எப்படி இருக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கு, ஆனால் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஆள் இல்லை. அப்போ அந்த ஃபங்க்ஷன் யாருக்காகவோ வச்ச மாதிரி ஆகிடுச்சு. இதே போல தான் பல வேளைகளில் நம்ம நினச்சிடும், உலக ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். எல்லா காரியங்களையும் நம்ம தடல் புடலாக செய்கிறோம். ஆனால் கிறிஸ்து இருக்கிறாரா? பல வேளைகளில் கிறிஸ்துவை நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம். நம்முடைய சோதனை வரும்போது, பலவீனம் வரும்போது, நம்ம துக்கம் வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது பல வேளைகளில் கிறிஸ்துவை என்ன செஞ்சிடறோம், தூக்கி வச்சிடறோம். வெளியே தூக்கி வச்சுட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, ஏன் நான் தேடி எனக்கு கிடைக்கல அப்படின்னு பல வேளைகளில் சொல்கிறோம். ஒருவேளை இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடின பெற்றோரை போல் நீங்கள் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவ பல வேளைகளில் இந்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற நேரம் ஒதுக்கி வச்சிருமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். எசேக்கியா தன்னுடைய இழந்த பலனை திருப்பிக் கொண்டான். தாவீது உடைமைகளை எல்லாம் திரும்பிக் கொண்டான். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, என்னுடைய சமூகத்தில் நேரத்தை நீ செலவழிக்கும் போது, என்னோடு கூட நீ பேசிக்கொண்டே இருக்கும்போது, என்னோடு கூட நீ உறவாடி கொண்டே இருக்கும்போது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வான்னு சொல்கிறார். இருந்தோம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அதற்காக தான் நமக்கு சட்ட வைக்கியமாக கொடுத்துருக்காங்க. உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக
ரெண்டத்தனையாக பலன் வரும். நித்திய மகிழ்ச்சி தலை மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான். ஒருவேளை என்னென்னலாம் இழந்து போயிருக்கிறீங்க, என்னென்ன காரியத்திலெல்லாம் உடைந்து போயிருக்கிறீங்க, என்னுடைய காரியங்களில் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? நான் இழந்த எல்லாம் வச்சு பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த நேரத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான். எசேக்கியா திருப்பி கொண்டான், தாவீது திருப்பி கொண்டான். இந்த நாளில் நீயும் திருப்பி கொள்ளுவான். நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவான். அன்றைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து காத்திருக்கக்கூடிய கிருபையில் எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. இந்த வருடத்திலே தகப்பனே, நாங்கள் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி வாழும்படிக்கா, இன்னும் உங்களோடு கூட ஐக்கியப்படும்படிக்கா, இன்னும் உங்களோடு கூட நாங்கள் தகப்பனே ராஜா உறவாடும்படிக்கான கிருபையிலே அதிகமாய் தருவீராக. நாங்கள் இன்னும் தகப்பனே ராஜா எவைகளை எல்லாம் இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களை தருவீராக. நீ சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.